السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمد عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في كلامه الكريم: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم إلى آخر الآيات. صدق الله العلي العليم. சர்வ புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நமது உயிரிலும் மேலான கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களினுடைய வழிமுறைகளை அடிபெறலாமல் பின்பற்றி அல்லாஹ்வுடைய ரிதா என்னும் மாபெரும் பொருத்தத்தை அடைந்த சத்திய சஹாபா பெருமக்களின் மீதும், தாபீங்கள், தபஅ தாபீங்கள், நம்முடைய முன்னோர்கள் இன்னும் நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இறையில்லமாம் காபா ஷரீஃபையும் நபியில்லமாம் ரவுலா ஷரீஃபையும் மீண்டும் மீண்டும் தரிசிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு வாழ்ந்து நம் வாழ்வினுடைய கடைசி தருணத்திலேயும் இந்த கலிமாவோடு ஈமானோடு மூமினாக இந்த உலகை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. மருத்துவமனை செலவுகள், அதனுடைய சிரமங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து நீண்ட நெடிய காலங்கள் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரபீஉல் அவ்வல் முதல் வசந்தம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இந்த உலகிற்கு அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரக்கத்தான ஒரு மாதம். பெருமக்களே, அல்லாஹ் செய்த உபகாரங்களிலேயே ஆக சிறந்த உபகாரம் என்னவென்று சொன்னால், குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறார்: லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன், நாம் மூமின்களுக்கு கிருபை செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். என்ன கிருபை? இது பாஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களுக்கு ஒரு ரசூலை, ஒரு தூதுவரை நாம் அவர்களில் இருந்தே அவர்களுக்கு நாம் அனுப்பி இருக்கிறோம். இது நாம் செய்த மிக பெரும் கிருபை என்பதாக அல்லாஹ் திருக்குர்ஆனிலே அற்புதமாக இங்கே சொல்லி காட்டுகின்றார். அருமையான பெருமக்களே, லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு ரோல் மாடல் வேண்டுமா? இன்னைக்கு சமூகத்தில் பார்த்தோம்னு சொன்னா சினிமா நடிகர்களையும் அரசியல் பிரமுகர்களையும் ரோல் மாடலாக இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் எடுத்துக்கொண்டு செல்கிறது. நீங்கள் யாரை ரோல் மாடலாக எடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நீ யாரை முன்மாதிரியாக எடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறானோ அதை விடுத்துவிட்டு இன்னைக்கு யார் யாரையெல்லாமோ கலாச்சார சீர்கேடுகள் உள்ளவர்களை எல்லாம்
இன்னைக்கு ரோல் மாடல்களாக இஸ்லாமிய சமூகம் எடுத்து இன்னைக்கு சீரழிவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், லகது கான லகும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நல்ல ரோல் மாடல் இருக்குது. எதுல ரோல் மாடல் இல்ல? பெருமானாருடைய வாழ்க்கையை பாருங்க. எதுல உங்களுக்கு ரோல் மாடல் அங்க இல்ல? எல்லாத்துலயும் இருக்குது. நீ வியாபாரம் செய்யணுமா? ரசூலுல்லாஹ் மிகப்பெரிய ஒரு வியாபாரி. ஒரு தந்தை எப்படி நடக்கணும்? பெருமானார் ஆக சிறந்த தந்தை. ஒரு கணவன் எப்படி நடக்கணும்? பெருமானார் ஆக சிறந்த கணவர். ஒரு பாட்டனார் எப்படி வாழணும்? பெருமானார் ஆக சிறந்த ஒரு பாட்டனார். ஒரு சமூக தலைவர் எப்படி இருக்கணும்? பெருமானார் ஆக சிறந்த தலைவராக இருந்தார். ஒரு சமூக சேவை உள்ளவர் எப்படி இருக்கணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக சிறந்த சமூக செயல்பாட்டராக இங்கே விளங்கினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணம் போவாங்க. தோழர்களோடு பிரயாணம் போகிறப்போ சமையல் பண்ணுவாங்க, உணவு ஏற்பாடு பண்ணுவாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை செய்வார்கள். நீ இந்த வேலை செய், நீங்க இந்த வேலையை செய்யுங்க, நீங்க இந்த வேலையை செய்யுங்க, நான் போய் விறகு விறகிட்டு வரம்பாங்க. அல்லாஹ் அக்பர். யாரு? அகிலத்தின் பேரொளி, நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், சய்யிதுல் அம்பியா. தோழர்கள்ட்ட சொல்றாங்க, இன்னென்ன வேலையை நீங்க செய்யுங்க, நான் போய் விறகு விறகிட்டு வரம்பாங்க. சஹாபாக்கள் அதிர்ந்து போவார்கள். நீங்க வேலை செய்வீங்களா? பெருமானார் சொல்லுவாங்க, சய்யிதுல் கௌமி ஹாதிமுஹும். ஒரு சமுதாய தலைவர் யார் தெரியுமா? அந்த சமுதாயத்தினுடைய பணியாளர் என்று சொன்னார்கள். ஒரு சமுதாயத்தினுடைய தலைவர் யாரு? ஒரு சமூகத்தின் தலைவர் யாரு? அந்த சமூகத்திற்கு வேலை பார்க்கக்கூடிய வேலையால் தான் சமுதாய தலைவர் என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் உங்களுக்கு எல்லாம் பணிவிடை செய்யணும்னாங்க, நான் ஹிதமத் செய்யணும்னாங்க. அல்லாஹ் அக்பர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக சிறந்த ஒரு சமூக தலைவராக, சமுதாய சிந்தனை உள்ள ஆக சிறந்த ஒரு செயல்பாட்டராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான ஒரு வாழ்க்கையை நம்மளிடத்தில் அவர்கள் வாழ்ந்து காட்டி விலக்கி சென்றிருக்கின்றார்கள். இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ரோல் மாடல் இருக்கிறோம். பெருமக்களே, பிற மக்கள் மீது கொண்ட ஒரு காதல், எல்லா சமூகமும் எல்லா மக்களும் சுவனம் சென்றடைய வேண்டும் என்ற கவலை, ஒரு மனிதர் கூட இந்த உம்மத்திலே நரகத்தை சென்று அடைந்து விடக் கூடாது என்ற பேராவல். பெருமக்களே, அல்லாஹ் தஆலா பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நேசிச்சான். அல்லாஹ் ரொம்ப நேசம் கொண்டிருந்தான். பெருமானார் கையேந்தி துஆ செய்தால் அப்படி அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருந்தான். பெருமானார் சொல்வாங்க, நான் ரஹமத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறேன், நான் அகிலத்தின் ரஹமத் என்று சொன்னார்கள். நான் யாரையும் சபிப்பவனாக இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பொழுது எல்லோரும் அன்பளிப்புகளை கொண்டு போய் கொடுத்தார்கள். பெருமானாரிடத்தில் அன்பளிப்புகள் கொண்டு போய் கொடுத்து வரவேற்றார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா ஒரு ஏழையான விதவையான ஒரு பெண்மணி. எல்லோரும் பேசிக்கிட்டு வர்றாங்க, நான் ரசூலுல்லாஹ்வுக்கு அது கொடுத்தேன், ரசூலுல்லாஹ்வுக்கு இது கொடுத்தேன், நான் இன்னென்ன பொருட்கள் அன்பளிப்பு செஞ்சேன், இப்படி எல்லோரும் பேசிக்கொண்டு வருகிறார்கள். உம்மு சுலைமுக்கு காதுல கேட்குது, நம்மகிட்ட கொடுக்க என்ன இருக்குது? நாம ஏழை, ஒரு விதவையான பெண்மணி, நம்மகிட்ட கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது? கை குழந்தை அனஸ் ரலியல்லாஹு தூக்கிட்டு போனாங்க. கை குழந்தையை தூக்கிட்டு போனாங்க. யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு எல்லோரும் அன்பளிப்புகள் கொடுத்தார்கள், என்னிடத்திலே கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, இந்த குழந்தையை தவிர என் மகன் அனஸை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், என் மகன் அனஸை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்காக அவர் பணிவிடை செய்யட்டும் என்று சொல்லி அனஸ் ரலியல்லாஹுவே உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா பெருமானாரிடத்தில் ஒப்படைக்காங்க. அன்னையிலிருந்து பெருமானாருடைய மடியில் வளர்ந்தவர்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா. அவங்க சொல்றாங்க, நான் 10 வருடம் பெருமானாருக்கு ஹிதுமத் செய்தேன், 10 ஆண்டுகள் நான் நபிக்கு பணிவிடைகள் செய்தேன். அவர்கள் ஒரு நாளும் என்னை திட்டியது கிடையாது, ஒரு நாளும் அவர்கள்
இதை ஏன் செய்தாய், இதை ஏன் செய்யவில்லை என்று கூட அவர்கள் என்னிடத்தில் கேட்டது கிடையாது. சொல்லுவாங்க, ஒரு தடவை ஒரு சில காரியங்களுக்காக என்னை அனுப்புனாங்க. சின்ன பிள்ளைங்க, 10-12 வயசு இருக்கக்கூடிய சின்ன பிள்ளை. ஒரு காரியத்தை பெருமானார் சொல்லி அனுப்புகிறார்கள். இந்த காரியத்தை செய்து விட்டு வா என்று அனுப்புகிறார்கள். அனசவர்கள் போனாங்க. போனவங்க தெருவில் பிள்ளைகள் விளையாடுறத பார்த்த உடனே அவங்களும் கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. பெருமானார் சொல்லி அனுப்பின அந்த வேலையை மறந்துட்டாங்க. ரசூல்லாவே தேடி வந்தாங்க. போன பையன் ஆளை காணலையே, போனவர் ஆளை காணலையே. பெருமானார் தேடி வர்றாங்க. தேடி வந்து பார்க்கின்ற பொழுது அனஸ் ரலியல்லாஹு தஆலா சின்ன பையன் இல்லையா, பசங்களோட பசங்களா விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாரு. பின்னாடி மெதுவா போய் ரசூல்லா என்ன செஞ்சாங்க, அவருடைய முதுகு அப்படியே தொட்டாங்க. அவர் குடிஞ்சு விளையாண்டு கிடக்கிறாரு சின்ன பிள்ளை. முதுகில் அப்படி போய் கையை வச்சாங்க. திரும்பி பார்த்தோன்னு தான் ரசூல்லா நின்னதை பார்த்தோன்னு ஞாபகம் வருதாங்க, நபி நமக்கு ஒரு காரியத்தை சொல்லி அனுப்புனாங்களே, ரசூல்லா நமக்கு ஒரு வேலையை சொல்லி அனுப்புனாங்களே, அது மறந்துருச்சே. உடனே அங்கிருந்து திரும்பி ஓடினார் அந்த காரியத்தை முடிப்பதற்காக. பெருமக்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் அவர்கள் கடிந்து கொண்டது கிடையாது, யாரையும் அவர்கள் சபித்தது கூட கிடையாது. பெருமக்களே, சஹாபாக்கள் வந்து முறையிட்டாங்க பெருமானாரிடத்தில், யா ரசூலல்லாஹ், ஸகீஃப் கூட்டத்தாருடைய அம்புகள் எல்லாம் எங்களை நாசப்படுத்தி விட்டது. ஹதீஸ்ல வருது, ஸகீஃப் கூட்டத்தாருடைய கிளைகள் அம்புகள் எல்லாம் எங்களை நாசப்படுத்தி விட்டது. நீங்கள் அவருக்காக, அவங்களுக்கு எதிராக நீங்கள் சாபமிடுங்கள் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபமிட்டா என்ன ஆகும் தெரியுமா? ரசூலுல்லா சாபமிட்டா என்ன ஆகும்? ரசூலுல்லாவுடைய சாபத்தை பார்த்திருக்காங்களா? ஆம், சமுதாயம் பார்த்தது. பெருமானார் யாரையும் சபிப்பவர்களாக இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னாங்க, நான் சபிப்பவனாக இல்லை, அல்லாஹ் என்னை அகிலத்தின் ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கிறான். நான் யாரையும் சாபமிடுவதற்கோ யாரையும் சபிப்பதற்காக அல்லாஹ் என்னை அனுப்பவில்லை. உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட சிறப்பு என்ன தெரியுமா? முந்தைய நபிமார்களுக்கும் பெருமானாருக்கும் உள்ள தனி சிறப்பு என்ன தெரியுமா? முந்தைய நபிமார்கள் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திற்காக, ஒரு குறிப்பிட்ட மொழிக்காக, ஒரு குறிப்பிட்ட இனத்திற்காக, ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாருக்காக அனுப்பப்பட்டாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நபியாக அனுப்பப்பட்டார்கள். மனித குலத்திற்கும் அவர்கள் தான் நபி, ஜின் இனத்திற்கும் அவர்கள் தான் நபி. ஹதீஸ்ல பார்க்கிறோமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை கூட்டு போறாங்க. அபூ ஹுரைரா என்று நினைக்கிறேன். அழைத்து போவார்கள். மலை அடிவாரம், ரொம்ப தூரம் போன உடனே அவங்கள உட்கார வச்சு அவங்கள சுத்தி ஒரு கட்டம் போட்டாங்க, ஒரு வட்டம் போட்டாங்க. இந்த வட்டத்தை தாண்டி எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் வரக்கூடாது என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தூரமா போயிட்டாங்க. இவர் இங்கிருந்து பார்க்கிறார், நபி தெரிகிறாங்க. ஆனால் நபியை சுற்றி புகைமூட்டமாக இருக்கிறது. நபியை சுற்றி புகைமூட்டம் தெரிகிறது. இங்க இருந்து இந்த தோழர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நபிக்கு எல்லாத்தையும் தெரியல. ஆனா நபி இந்த வட்டத்தை தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. தூரத்தில் நபியை சுற்றி புகைமண்டலம் தெரிகிறது. கொஞ்ச நேரம் கழித்து ரசூலுல்லாஹ் திரும்பி வந்தார். அவர் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், என்ன நடந்தது? பெருமானார் சொன்னார்கள், ஜின்களுடைய ஒரு கூட்டம் என்னிடத்தில் வந்தார்கள். ஜின் இனத்தை சார்ந்த ஒரு கூட்டம் என்னிடத்தில் வந்தார்கள். அந்த ஜின் இனத்திற்கு நான் மார்க்க பிரச்சாரத்தை மேற்கொண்டேன். அவர்கள் என்னிடத்திலே இஸ்லாத்திற்கு வந்தார்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொல்லி தருகிறார்கள். மனிதர்களுக்கு மட்டும் இல்லைங்க, நமக்கு மட்டும் இல்லை, அவங்க நமக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் இல்லை, ஜின் இனத்திற்கும் அவர்கள் தான் ரசூல், பறவை இனத்திற்கும் அவர்கள் தான் ரசூல், ஒட்டகத்திற்கும் அவர்கள் தான் ரசூல், ஆடு மாடுகளுக்கும் அவர்கள் தான் ரசூல். ஒட்டகம் முறையிட்டதா இல்லையா? பறவைகள் முறையிட்டதா இல்லையா? ஒரு பறவையினுடைய குஞ்சுகளை நபித்தோழர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அந்த பறவை பறந்து வந்து பெருமானாருடைய காலடியில் விழுந்து தன் 2 இறக்கைகளையும் தரையில் போட்டு அடித்ததா இல்லையா? வரலாறை படியுங்கள். 2 இறக்கையை வச்சு ரசூலுல்லாஹ்வுடைய காலுக்கு பக்கத்தில் வந்து தரையிலே அடிக்கிறது.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கி கொண்டான். கேட்டாங்க தோழரிடத்திலே, என் அருமை தோழர்களே, இந்த பறவையினுடைய குஞ்சுகளை எடுத்தது யார்? நாங்கள் தான் எடுத்தோம். கொண்டு வைங்க, நான் அது என்னிடத்தில் முறையிடுகிறது என்று சொன்னார்கள். பறவைக்கும் அவர்கள் தான் நபி, கால்நடைகளுக்கும் அவர்கள் தான் நபி, மனித குலத்துக்கும் அவர்கள் தான் நபி, ஜின் இனத்திற்கும் அவர்கள் தான் நபி. நீங்கள் மக்காவுக்கு செல்வீர்களே ஆனால் மக்காவில மஸ்ஜித் ஜின்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஹரம சுத்தி தான் இருக்கும் அந்த பள்ளி. மஸ்ஜித் ஜின் அப்படின்னா என்ன? ஜின்னு கட்டுச்சா அப்படி நம்மால் சொல்லுவான். அது உண்மையில ஜின் எல்லாம் கெட்டல்ல. சூரத்துல் ஜின் இறங்கிய இடம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகிற இடம். ஒரு மரத்தடியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுக வைக்கிறாங்க. இந்த கிராத்தை கேட்ட ஒரு ஜின் கூட்டம் இஸ்லாத்துக்கு வந்தது. ஒரு ஜின் கூட்டம் பெருமானாருடைய கிராத்தை கேட்டு, பெருமானாருடைய வாயிலிருந்து ஓதக்கூடிய குர்ஆன் வசனங்களை கேட்டு அந்த இடத்திலே அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். ஜின் இனம் இஸ்லாத்துக்கு வந்தது. அந்த இடம் தான் இன்னைக்கு மஸ்ஜிதே ஜின் என்று சொல்லப்படுகிறது. அந்த மரத்துக்கு கீழே, அந்த மரம் இப்போ இல்லை, பள்ளிவாசல் இருக்கிறது. ஆக பெருமக்களே, அனைவருக்குமான நபி அவர்கள், அனைவருக்கும் ரஹமத்தாக இந்த உலகத்திலே அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். சரி, நான் விஷயத்துக்கு வருகிறேன். நபியினுடைய கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும். நபியினுடைய கண்ணியம் எங்கே குறைகின்றதோ அவர்களை அல்லாஹ் சும்மா விடுவதில்லை. நபியினுடைய கண்ணியம் குறைக்கப்பட்டால், நபியினுடைய மரியாதை குறைக்கப்பட்டால், நபி அவமானப்படுத்தப்பட்டால், நபிக்கு தொந்தரவுகள் கொடுக்கப்பட்டால் அல்லாஹ் அவர்களை சும்மா விடுவதில்லை. பெருமக்களே, சும்மா விடுவதில்லை. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் அவங்க சபிக்க மாட்டாங்க. ஆனா சபிச்சா என்ன ஆகும் அதையும் வரலாறு சொல்லுங்க. சபிச்சா என்ன ஆகும், பதுவா செய்தால் என்ன ஆகும் அதையும் வரலாறு சொல்லுகிறது. அபூ லஹபுடைய மகன் உதைபா. பெருமக்களே, அபூ லஹபை பற்றி இன்னொரு செய்தி தெரியுமா? அபூ லஹப் இஸ்லாத்தினுடைய விரோதி. அல்லாஹ் சபித்து குர்ஆன் வசனம் இறக்கி இருக்கிற ஒரு விஷயம். ரசூலுல்லாஹ்வுக்கு அவர் யார் தெரியுமா? சம்பந்திங்க. ஒரு முறையில் என்னது சச்சா யாரு? அபூ லஹப் யாரு? தப்பத் யதா அபீ லஹபி வ தப். அல்லாஹ் சொல்றானே, அபூ லஹபுடைய கரங்கள் நாசமடையட்டும். சயசுலா நாரன் ذات லஹப். அவன் முழு உடலும் நரகத்துக்கு போவான்னு அல்லாஹ் சொல்றானே. யார் இந்த அபூ லஹப்? பெருமானாருடைய அத்தாவோட பிறந்தவர். பெருமானாருடைய அத்தா கூட பிறந்தவர், சிறிய தந்தை. அபூ லஹபுடைய 2 மகன்களுக்கு பெருமானார் தன் 2 மகள்களை திருமணம் முடித்துக் கொடுத்தார்கள். அந்த 2 மகள்களும் தலாக் விடப்பட்டார்கள். எதற்காக? பெருமானார் செய்கின்ற இந்த பிரச்சாரம், ஏகத்துவ பிரச்சாரத்தை விட வேண்டும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுடைய பிரச்சாரத்தை அவர்கள் கைவிட வேண்டும். அப்படி கைவிடாவிட்டால் இந்த 2 மகன்களும் 2 மனைவிகளையும் தலாக் செய்வார்கள். தலாக் விடப்பட்டது. வாழாவெட்டியாக வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். எவ்வளவு மன வருத்தப்பட்டிருப்பாங்க. ஆனா அதுக்கெல்லாம் அவங்க சாபமிடல. அமைதியாக இருந்தார்கள் பெருமானார். ஒரு கட்டத்தில் அபூ லஹபுடைய மகன் உதைபா பெருமானாருக்கு ரொம்ப தொல்லைகள் கொடுத்தான். ஏகத்துவத்திற்கு தொல்லை கொடுத்தான், மார்க்கத்துக்கு தொல்லை கொடுத்தான். பெருமானாரை ரொம்ப நோவினைப்படுத்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தை தான் சொன்னார்கள், ஒற்ற வார்த்தை. அபூ லஹபுடைய மகன் உதைபா வந்த உடனே ரசூலுல்லாஹ் பக்கத்தில் நெருங்கி வர்றான். ரசூலுல்லாவை நான் எப்படி சிரமப்படுத்துறேன் பாருன்னு சொல்லிட்டு வரலாம். அன்னைக்கு ரசூலுல்லாஹ் ஒரு வழி பண்றேன்னு சொல்லிட்டு வரலாம். பெருமானார் பக்கத்தில் வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தை சொன்னார்கள், அல்லாஹும்ம ஸல்லித் அலைக கல்பன் மின் கிலால். அல்லாஹும்ம ஸல்லித் அலைக கல்பன் மின் கிலாமில்லா. யா அல்லாஹ், உன்னுடைய மிருகங்களில் ஒன்றை, உண்மையிலே கல்பு என்று சொன்னால் நாய் என்று அர்த்தம். ஆனால் இங்கே பெருமானார் எந்த நோக்கத்தில் சொன்னாங்கன்னா, ஒரு மிருகத்தை இவன் மீது ஏவுவாயாக என்று துஆ செய்தார். இதை கேட்டுட்டு அவன் வந்துட்டான். அபூ லஹப் கேட்கிறாரு, மகனே, முகம்மதை தொல்லை கொடுக்கன்னு போனியே, முகம்மதில் போய் பிரச்சனை பண்ணுன்னு போனியே,
முகமது என்ன சொன்னாரு? முகமது என்ன சொன்னார்? அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றான். முகமது ஒண்ணு சொல்லல, இந்த வார்த்தையை சொன்னாரு, அல்லாஹும்ம ஸல்லித் அலைக கல்பன் மின் கிலாபில்லா. ஷாக் ஆயிட்டாரு அபூலஹப். மகனே என்ன காரியம் செஞ்ச? அவர் வாயில எப்படி ஒரு வார்த்தையை வாங்கிட்டு வந்துட்டியே? அவர் யாரையும் சபிக்க மாட்டாரு, அவர் யாரையும் சபிக்க மாட்டாரு, சாப விட மாட்டாரு, திட்ட மாட்டாரு, பதுவா செய்ய மாட்டாரு. ஆனா அவருடைய வாயிலே இப்படி ஒரு வார்த்தையை வாங்கிட்டு வந்துட்டியே, அது நடக்கும் அப்பான்னு. அது நடக்கும் அப்பா, உன்னை நீ பாதுகாத்துக்கொள் என்று சொல்லுகிறான் அபூலஹப். ஷாம் தேசத்திற்கு அந்த மகன் பிரயாணம் போறார். பெருமக்களை, வரலாற்று செய்திகள் ஹதீஸில் இருக்கிறது. ஷாம் தேசத்திற்கு அந்த மகன் பிரயாணம் போகிறாரு. அபூலஹப் பிரயாண கூட்டத்தை சொல்கிறார், என் மகனை எப்படியாவது பாதுகாத்துருங்க, அவனை படுத்து கிடந்தாமனா அவனை சுத்தி நீங்க அவன் பாதுகாத்துக்கிடுங்கன்னு சொல்லி அனுப்பினான். ஷாமுக்கு பிரயாணம் போகிறார். இரவு நேரத்தில் தங்க வேண்டிய சூழ்நிலை வருகின்ற பொழுது அபூலஹபுடைய மகன் உதைபா படுத்திருக்கிறார். சுற்றி மற்ற மக்கள் படுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மதுவா இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அது சாபம் இல்லையா? சிங்கம் அடித்துக் கொண்டு சென்றது உதைபாவை. ஆனா அப்ப கூட ஈமான் கூடல பாருங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னால் நடக்கும்னு அபூஜஹலுக்கு தெரியும், அபூலஹபுக்கு தெரியும். ஆனால் ஈமான் கொண்டானா? ஈமான் கொள்ளல. ரசூலுல்லாஹ் சாபமிட்டால் அது பலிக்கும் என்று தெரியும், ஆனால் ஈமான் கொள்ளவில்லை. இஸ்லாத்தினுடைய விரோதிகளுக்கு அல்லாஹ் எவ்வளவு கேவலமான மரணங்களை கொடுத்தான் தெரியுமா? அபூலஹபுடைய மரணம் எவ்வளவு கேவலமானது தெரியுமா? நாசமடைன்னு அல்லாஹ்வே சாபம் கொடுத்தான். ஏன்? ரசூலுல்லாஹ்வை திட்டினதுனால. அவன் அல்லாஹ்வை திட்டல. அபூலஹப் யாரை திட்டினா? அட நாசமா போறவனே சொல்லி பெருமானாரை திட்டினான், நபியை திட்டினான். நபியை அபூலஹப் திட்டினதுனால அல்லாஹ் யாருக்கு சாபம் கொடுத்தான்? அபூலஹபுக்கு கொடுத்தான். என்ன ஆச்சு? அபூலஹப் இறந்து 3 நாட்கள் நாட்டம் எடுத்தது உடம்பு. வரலாறை படியுங்கள். நபியை எதிர்த்தவர்கள், நபியை அவமதித்தவர்கள், நபியின் கண்ணியத்தை குலைத்தவர்கள், நபியை திட்டியவர்கள், முடிவு என்ன ஆனது? அபூலஹப் இறந்து 3 நாட்கள் உடம்பு நாட்டம் எடுக்கிறது. பக்கத்தில் யாரும் நெருங்க முடியவில்லை, அவங்க குடும்பம் கூட நெருங்க முடியல. கடைசி மக்காவே ஏசிச்சு நாத்தம் தூக்கி தூரம் போட்டுனாங்க. அபூலஹபுடைய உடம்பு என்ன செய்யப்பட்டுச்சு? அப்படியே உருட்டி கொண்டு போய் ஒரு மலை அடிவாரத்தில் தூக்கி போட்டுட்டு அடக்கம் பண்ண கூட முடியல. நல்லா கேட்டுக்கிறணும், பாடியை நெருங்க முடியல, உடம்பை நெருங்க முடியல, நாறுது. தூரமாக கொண்டு போய் போட்டு கல்லால எரிஞ்சு மூடினாங்க. அபூலஹப் உடம்பு எப்படி மூடப்பட்டது? தூரத்திலிருந்து கல்லை எரிஞ்சு 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 அந்த பாடி மூடப்பட்டுச்சு. நபியை அவமதித்தவர்களுடைய நிலைமை நல்லா கேட்டுக்கிடுங்க பெருமக்களே. இன்னைக்கு நாம நபியை கண்ணுக்கு மேலாக, உயிருக்கு மேலாக நாம் நேசிக்க வேண்டும். நம்மளுடைய சொல்லாலோ செயலாலோ விளையாட்டாக கூட பெருமானாருடைய சுன்னத்துகளை நாம கேவலமா பேசிடக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பேசணும்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை கேவலமா பேசணும்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வையே பேசின மாதிரி. சில பேர் தாடியை கேவலமா பேசுவான். நபியினுடைய சுன்னத்தை நல்லா கேட்டுக்கிடுங்க. நபியினுடைய சுன்னத்தை கேவலமா பேசினா, நபியினுடைய சுன்னத்தை கேவலமா நினைச்சா அவன் நபியவே கேவலப்படுத்துவதற்கு சமம். தாடி நபியின் சுன்னத், நறுமணம் நபியின் சுன்னத், மிஸ்வாக் நபியின் சுன்னத், எண்ணெய் தேய்ப்பது நபியின் சுன்னத், சுருமா இடுவது நபியின் சுன்னத், நிறைய இருக்குது. ஆனால் இதை யாராவது கேவலமா நினைச்சா அவன் நபியை கேவலப்படுத்துவதற்கு சமம். நபியை கேவலப்படுத்தினால் தண்டனை நிச்சயம். பெருமக்களே, நபிகள் பெருமானார் 2 இடத்துல தான் சாபமிட்டாங்க. ஒன்று இந்த உதைபாவுக்கு விட்டாங்க, இன்னொரு இடத்துலையும் சாபமிட்டாங்க. வரலாறு பாருங்க, தன் வாழ்க்கை முழுவதும் யாரையும் அவர்கள் சபிக்கவில்லை, 2 இடத்தில் சபித்தார்கள். ஒன்று உதைபாவை சாபமிட்டார்கள்,
இரண்டாவது, நபிகள் பெருமானார் காபாவிலே தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒட்டகத்தினுடைய குடலை, அந்த இறப்பையை சாணத்தோடு எடுத்துட்டு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்தில் வைத்தார்களே, நபியினால் எந்திரிக்க முடியவில்லை. சஜிதாவில் கிடந்த நபியினுடைய முதுகிலே, அந்த கழுத்தாப்பட்டையிலே அவர்கள் ஒட்டகத்துடைய குடல் சாணத்தோடு எவ்வளவு வெயிட் இருக்கும், அந்த இறப்பையை அப்படியே சாணத்தோடு கொண்டு வந்து பெருமானாருடைய கழுத்தில் வைத்தார்கள். நபியினால் நகர முடியவில்லை. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சின்ன குழந்தை, பெண் குழந்தை, செய்தியை கேள்விப்பட்டு அந்த பெண் குழந்தை ஓடி வருகிறது. ஓடி வந்து நபியினுடைய கழுத்திலே, தன் தந்தையின் கழுத்திலே இருந்த அந்த குடலை அந்த பச்சை பெண் குழந்தை இழுத்து கீழே போடுகிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அல்லாஹ் பொருந்திருக்கிறான்னு சும்மா இல்ல, ஃபாத்திமா ரலியல்லாஹு சொர்க்கத்தின் தலைவிங்கிற பட்டத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்னா சும்மா கிடையாது. சின்ன பிள்ளையிலிருந்தே அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அவர்கள் கிதுமத் செஞ்சிருக்கிறாங்க. அந்த பிள்ளை தான் வந்து கழுத்துல இருந்த அந்த குடலை எடுத்து கீழே போடுது. அதுக்கப்புறம் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு மூச்சு வருகிறது. எழுந்து உட்கார்ந்தாங்க. நல்லா கேட்டுக்கிடுங்க, தொழுகையாளிகளுக்கு, இபாதத் செய்பவர்களுக்கு, இபாதத்திற்கு இடைஞ்சல் கொடுத்தாலும் இதுதான் கதி. நபி அவர்கள் அந்த இடத்துல துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், இந்த உத்துபாவை, இந்த அபுஜஹிலை, இந்த ஷைபாவை, இந்த வலீத் இப்னு முகையராவை 7 நபர்கள் பேரை சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஹதீஸில் எடுத்து பாருங்க, 7 பேரை சொன்னாங்க. அபுஜஹில், உத்துபா, ஷைபா, வலீத் இப்னு முகையரா என்ற அந்த 7 பேர் பேரை சொல்லி ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல காபாவில் சொன்னாங்க, ஓன்ட்ட நான் விட்டுருதேன், ஓன் பொறுப்புல நான் விட்டு விடுதேன் என்று சொன்னார்கள். பெருமக்களே, எதற்காக சாபமிட்டாங்க? தனக்காக விடல, தொட விடல, இபாதத் செய்ய விடல, சஜ்தா செய்ய விடல. அல்லாஹ்வுடைய இபாதத்துக்கு இடைஞ்சல் செய்கின்ற பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே துஆ செய்து விட்டார்கள். கையை சொல்லிட்டாங்க, 7 பேரை கவனிச்சுக்கன்னாங்க. என்னாச்சு தெரியுமா? அந்த பதுவாவினுடைய விளைவை பத்ருகளத்திலே கண்டார்கள். அது 7 பேருமே க்ளோஸ், 7 பேரும் க்ளோஸ். சின்ன பின்னமாக்கப்பட்டார்கள் அந்த 7 பேர். 7 போகல, 10 × 7 70 பேரோட க்ளோஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அந்த உடல்களை எல்லாம் கொண்டு வந்து பத்ருகளத்தில் உள்ள அந்த கிணத்துல தூக்கி போட்டான். கிணத்துல போட்டு மூடப்பட்டுச்சு. பெருமானார் கிணத்து மேலே நிற்கிறாங்க. கிணத்து மேலே நின்று அந்த உடம்புகளை பார்க்குறாங்க. யாரெல்லாம் சாபமிட்டார்களோ, யாரெல்லாம் பெருமானாருக்கு தொல்லை கொடுத்தார்களோ, பெருமானார் கொண்டு வந்த இந்த மார்க்கத்துக்கு தொல்லை கொடுத்தார்களோ, சஹாபாக்களுக்கு தொல்லை கொடுத்தார்களோ, அத்தனை பெரும் காபிர்களுடைய தலைவர்கள் எல்லாம் பிணங்களாக, மையத்துகளாக அந்த கிணறிலே போடப்பட்டு மூடப்பட போகிறது. பெருமானார் கிணத்து முனையில நின்று அந்த உடல்களை பார்த்து சொல்றாங்க, நீங்கள் எதை வாக்களிக்கப்பட்டீர்களோ அதை பெற்றுக் கொண்டீர்கள். அல்லாஹ் எனக்கு என்ன வாக்களித்தானோ அதை நாம் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா. அல்லாஹ் எனக்கு வெற்றியை தாருன்னா வந்துட்டான், உங்களுக்கு நரகம் என்றான், அதை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் சொல்லலாம், மையத்துகளுக்கு எப்படி காது கேட்கும்? மையத்துகள்கிட்ட பேசுறீங்களை எப்படி காது கேட்கும்? நபி சொன்னாங்க, அல்லாஹ் இப்போது அவர்களை கேட்க வைக்கிறான், அல்லாஹ் அவர்களை கேட்க வைக்கிறான். பேசுனாங்க கேட்டு. பெருமக்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொல்லை கொடுத்தவர்களை அல்லாஹ் விட்டு வைத்ததாக சரித்திரம் கிடையாது. அபூலஹபுடைய மனைவியை விட்டு வச்சானா? உம்மு ஜமீல் நபிகளார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கெல்லாம் நடப்பார்கள் அங்கெல்லாம் முள்ளை போட்டவள். நபிகள் நடக்கும் பாதைகளிலே முட்களை கொண்டு போட்டவர். அவளையும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஃபீ ஜீதிகா ஹபுலும் மின் மஸாத், கழுத்துல சுருக்காங்கயிறு போட்டு செத்து போனான். அல்ல விடல. நாம நினைக்கிறோம் இஸ்லாத்தினுடைய விரோதிகள் அல்லாஹ் லேசில் விட மாட்டாங்க, இஸ்லாத்துக்கு தொல்லை கொடுக்கிறவனை, மார்க்கத்தை அழிக்க நினைக்கிறவனவெல்லாம் அல்லாஹ் லேசில் விட போறது இல்லை. அல்லாஹ் அவங்களை லேசில் விட மாட்டான். அதற்கான தண்டனை நிச்சயம் இருக்கிறது. அல்லாஹ் அக்பர். நபியினுடைய கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தி நபி. நபி பேசினா நபியுடைய குரலை விட குரல் தாழக்கூடாது. அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றான், நீ நபிட்ட எப்படி பேசுறது தெரியுமா? நபி பேசுகின்ற பொழுது உன் குரல் உயரக்கூடாது. நபியுடைய குரலை விட குரல் கீழே இருக்கணும்.
சத்தப்படி பேசக்கூடாது. சிலரை கூப்பிடுவதை போல கூப்பிடக்கூடாது. உங்கள சிலரை கூப்பிடுற மாதிரி கூப்பிடக்கூடாது. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வாப்போன்னு கூப்பிடக்கூடாது. நண்பரா இருந்தாலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு நண்பர் தான், சின்ன பிள்ளையில இருந்து ஃப்ரெண்டு. பேரை சொல்லி கூப்பிட முடியுமா? முகமதை வான்னு கூப்பிட முடியுமா? கூப்பிடக்கூடாதுங்கிறான் அல்லாஹ். உங்களில் சிலரை கூப்பிடுற மாதிரி கூப்பிடக்கூடாது. சத்தத்தை உயர்த்தக்கூடாது. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வர்றாங்க. பெருமானாருக்கும் மனைவி ஆயிஷா அம்மையாருக்கும் ஒரு விவாதம் நடக்கிறது. நபியினுடைய குரலை விட மனைவி சத்தம் ரொம்ப அதிகமாக கேட்குது. அபூபக்கர் சித்திக் கடுமையான கோவப்பட்டாங்க. மனைவியை கூட்டு சத்தம், அந்த மகளை கூட்டு சத்தம் போட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு கூட சத்தம் போட்டாங்க மகளை. என்னம்மா, நபியுடைய குரலை விட உன் குரல் உயரக்கூடாது. இன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு நீங்க சலாம் சொல்ல போனீங்கன்னா ரவுலால மேலே எழுதியிருக்கக்கூடிய ஆயத்தை படிங்க. இதைத்தான் எழுதியிருப்பாங்க. நீ அஸ்ஸலாமு அலைக்கும் நாங்கள் சொல்ல முடியாது. நல்ல கட்டுக்கிடுங்க. ரவுலால போய் நின்றுக்கிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் கத்த முடியுமா? லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும். ரசூலுல்லாஹ் முன்னாடி குரலை உயர்த்தக்கூடாது. மெதுவாக இருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் தான் போகணும். நீங்கள் உங்களுக்கு மற்றவர்களுக்கு சலாம் சொல்லுவல அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. குரலை அழுத்தி அமைதியாக பவ்யமாக தான் பெருமானாருக்கு சலாம் சொல்லணும். பெருமக்களே, நபிக்கு தொல்லை கொடுக்கறது அல்லாஹ் விரும்பல. சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா, நபி விருந்து கொடுப்பாங்க, உணவு கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு அங்கேயே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல உடனே ஆயத்தை இறக்கணும், யாரும் இருக்கக்கூடாது, போயிடணும். நபி ஓய்வு எடுக்கணுங்கிறான். சாப்பிட்டுட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கக்கூடாது, கிளம்புங்கிறான். நபியினுடைய கண்ணியத்தை அல்லாஹ் அவ்வளோ பாதுகாக்கிறான். பெருமக்களே, சத்தத்தை உயர்த்தி பேசாதீங்க. இன்னைக்கு நாம் ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கேட்டால் கூட ஸலவாத்து சொல்ல மாட்டேங்கிறோம். ஆக கஞ்சன் யாருங்க? துட்டு செலவு பண்ணாதவன் கஞ்சனா? பெருமானார் சொன்னாங்களே, என் பெயர் சொல்லப்பட்டும் யார் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன்தான் மாபெரும் கஞ்சன். துட்டு செலவு பண்ண மாட்டான், அவன் கஞ்சன் கிடையாது. அவனை விட மிகப்பெரிய கஞ்சன் யாரு? என் பெயர் சொல்லப்பட்டும் என் மீது ஸலவாத்து சொல்லாதவன். இன்னொரு இதில் நாசமடைன்னு வேற இருக்கு இல்லையா? மெம்பரில் ஏறி 3 துவா விட்டாங்களே, யார் ரமலான் அடைஞ்சி ரமலானில் நோன்பு வைக்கலையோ அவன் நாசமாக போகட்டும், ஆமீன். யார் வயோதிகமான பெற்றோர்களில் இருவரையோ ஒருவரை அடைந்து அவர்களுக்கு ஹிதுமத் செய்யவில்லையோ, அதன் மூலம் சொர்க்கத்தை அடையவில்லையோ அவன் நாசமாக போகட்டும். என் பெயர் சொல்லப்பட்டு யார் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவனும் நாசமடைவானாக. அல்லாஹ் அவ்வளோ கண்ணியமாக வச்சிருக்கிறான். நபியினுடைய பெயரை கேட்டு என்ன செய்யுங்கள்? எத்தனை பேர் மஜ்லிஸில் ஸலவாத் சொல்லி சொல்லுங்க பார்ப்போம். நான் எத்தனை தடவை முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னேன், இப்போ கூட சொல்லல பாருங்க. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும். சொல்லலைன்னா அவன் தான் கஞ்சன், நாசமடைவானாக இருக்குது. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. நபியினுடைய கண்ணியத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து பெருமானாருடைய ஷஃபாத்துக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.